அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி, பயணப்படி மற்றும் வீட்டு வாடகைப்படி போன்ற அனைத்து அலவன்ஸ்களோடையும் சேர்ந்து மொத்த வருவாய் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற முழுமையான கணக்கிட இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு பற்றிய ஒரு விவாதம் முழு வீச்சில் இருக்கு. ஜூனியர் முதல் சீனியர் வரை அனைத்து லெவலில் உள்ள ஊழியர்களும் சம்பளம் எவ்வளவு பெரிய அதிகரிப்பு இருக்கும் என்பதை அறிய விரும்புகிறார்கள். ஸோ ஒரு உதாரணத்தின் மூலமாக ஊதிய உயர்வு கணக்கீட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக லெவல் 6 அதாவது கிரேடு பே 4200 இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மொத்த அலவன்ஸ் தொகையும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது லெவல் 6 ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் 35,400 ரூபாயாக இருக்கு. ஸோ 8வது ஊதிய குழுவில் பிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு நிர்ணயிக்கப்படும், மேலும் அனைத்து கொடுப்பனவுகள் மற்றும் விலக்குகளையும் சேர்த்த பிறகு நிகர சம்பளம் எவ்வளவு இருக்கும், அதாவது மாதம் கையில் கிடைக்கும் டேக் ஹோம் சேலரி எவ்வளவு இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கு அனைத்து பதிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிட்மென்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஊதியத்தை தீர்மானிக்கும் ஒரு பெருக்கியாகும். 7வது ஊதிய குழுவில் இது 2.57 நிர்ணயிக்கப்பட்டது. 8வது ஊதிய குழுவில் இது 1.92 2.86 இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ லெவல் 6 ஊழியர்களுக்கான சம்பள கணக்கீடை நம்ம பார்த்துடலாம். முதல்ல அடிப்படை சம்பளம் எவ்வாறு மாறும்னு பார்த்தோம்னா, 35,400 ரூபாயோட இந்த பெருக்கி பிட்மென்ட் ஃபேக்டரை 1.92 நம்ம பெருக்கும்போது 67,968 ரூபாயாக அடிப்படை சம்பளம் இருக்கும். ஸோ இது 35,400 கிட்டத்தட்ட 68,000 ரூபாயாக நேரடியாக அதிகரிக்கும். ஸோ அடுத்ததாக அலவன்ஸ்களில் மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கும். ஸோ புதிய அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட பின்பு அதில் கொடுப்புணர்வுகள் சேர்க்கப்படும். இது உங்கள் சம்பளத்தை இன்னும் அதிகரிக்கும். அகவிலைப்படி புதிய சம்பள ஆணையம் செயல்படுத்தப்படும் போது டிஏ 0 மாற்றப்படும். ஏனெனில் பழைய பணவீக்கம் அடிப்படையிலேயே அந்த சம்பளத்தை சரி செய்யப்படுகிறது. அடுத்ததாக வீட்டு வாடகை கொடுப்பனவு HRA. ஸோ எக்ஸ் வகுப்பு நகரங்கள், அதாவது டெல்லி, மும்பை போன்ற நகரங்களில் வசிக்கும் ஊழியர்களுக்கு புதிய அடிப்படை சம்பளத்தில் 30% HRA பெறலாம். ஸோ அப்போ HRA 20,390 ரூபாய். அடுத்தது பயணப்படி பெரிய நகரங்களுக்கு 3,600 ரூபாயாக இருக்கும். ஸோ மொத்த சம்பளம் விசஸ் நிகர சம்பளம் எவ்வளவு இருக்கும்னு பார்த்துடலாம். இப்போது இதெல்லாமே சேர்த்த பிறகு மாதத்தின் மொத்த வருமானம் என்ன, அதாவது மொத்த சம்பளம் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா 67,968 ரூபாய். HRA 20,390 ரூபாய். பயணப்படி 3,600 ரூபாய். மொத்தமாக சம்பளம் 91,958 ரூபாயாக இருக்கும். ஸோ மொத்த சம்பளமாக இருக்கும் இந்த தொகையை நீங்க டேக் ஹோமுக்கு எவ்வளவு இருக்கும், ஸோ பிடிப்பு போக எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம உங்களோட மொத்த சம்பளத்திலிருந்து விலக்குகள் கழிக்கப்படுகின்றன. அதாவது உங்கள் அடிப்படை சம்பளம் பிளஸ் டிஏல 10% ஆகும். அப்பனா 67,968 10% 6,797 ரூபாய். CGHS ஓட விலக்கு 450 ரூபாய். ஸோ மொத்த விலக்குகள் இதெல்லாமே கழிச்சது போக 84,711 ரூபாய் டேக் ஹோம் ரூபீஸா இவ்வளவு ரூபாய் கடைசியில வரும். ஸோ 8வது ஊதிய குழுவில் ஒரு அடிப்படையான பிட்மென்ட் ஃபேக்டரை போடும் பொழுது இந்த ஊதியம் வருது. ஸோ இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது மேலும் இதில் கூட குறை வரலாம். ஆனால் பேசிக்கா இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது இவ்வளவு சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான உடனடியான தகவல்கள் வீடியோஸ்ல நம்ம மேக் பண்ணி போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.